ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ஃபைனலி குரூப் டியோட கேஸ் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதாவது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேஸ். ஏன்னா அந்த குரூப் டி ஸ்டார்டிங்ல இருந்தே எக்ஸாமுக்கு முன்னாடியும் கேஸ் இருந்தது, இப்போ ரிசல்ட்லயும் கேஸ் இருந்தது இல்லையா. சிசிஏ போட்ட கேஸ், சிசிஏ கேண்டிடேட்ஸ் போட்ட கேஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்ன கேஸ், இதோட முடிவு தான் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்லாம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் சரி ஃபைனல் ரிசல்ட் என்ன தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ இருக்கும், எப்படி இருக்கும், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கிளாஸஸ் அப்டேட்ஸ் இது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் என்னன்னு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டி அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க போட்ட கேஸ் தான் இது. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம், அதாவது அவங்க அப்ரெண்டிஸ் பண்ணும்போது அவங்க ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மார்க்ல இருந்து சம் பர்சன்டேஜ் இவங்க எடுத்த குரூப் டி ரா மார்க்கோட ஆட் ஆகும். அவங்களோட மார்க் இவங்க குரூப் டியில் எடுத்த மார்க்கோட ஆட் ஆகும். ஸோ இதுதான் எப்பயுமே இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 20% கோட்டாவோட ரிசர்வேஷன். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க சொல்றது இப்போ ரீசெண்டாக அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு முன்ன இருந்த அப்ரெண்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருந்த அந்த எக்ஸாம் வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்ரெண்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, தியரி எக்ஸாம் மாதிரி எழுதுவாங்க, நிறைய பேப்பர்ஸ் எழுதுவாங்க. ஸோ 700க்கு டோட்டல் மார்க்ஸ்க்கு அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, ப்ராக்டிக்கல் எல்லாமே சேர்ந்துருக்கும். பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எம்சிக்யூ பேட்டர்ன்ல ஐ திங்க் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இது அவ்வளோ ஷூரா தெரியல. ஸோ அப்படி ஒரு தியரி பேப்பராக எழுதுறது டஃபாக இருக்கும் இல்லையா, பட் இந்த மாதிரி எம்சிக்யூ பேட்டர்னாக எழுதிட்டு வரவங்க அதிக மார்க் எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம் மார்க்ல இருந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணும்போது எங்களை விட அவங்களுக்கு அதிகமான மார்க்ஸ் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, இது ஃபேரா இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா, இதுக்காக போடப்பட்ட கேஸ் தான் இது. ஸோ இந்த சிசிஏஏ கேஸ் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சிசிஏ இல்லாம 10th குவாலிஃபிகேஷன் வச்சு எழுதிருப்பீங்க இல்லையா, அவங்கள எந்த விதத்திலையும் பாதிக்காது. இதை பத்திலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த கேஸோட முடிவு தான் இப்போ வந்திருக்கு சரியா. அஃபிஷியலா அந்த கோர்ட் கேஸ் வெப்சைட்டுக்கெல்லாம் போனா இன்னும் அதுக்கான ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரல. ஸோ இதுதான், ஸோ இதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ் வரும், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்தாலும் ஷேர் பண்றேன். ஓகேவா, நான் ஆல்ரெடி டெலகிராம்லயும் இதை பத்தி சொன்னேன். ஸோ குரூப் டி இந்த கேஸ் வந்து தெலங்கானா ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the honorable court has issued important directions while disposing of the interim application in the matter. ஸோ இதுக்கப்புறமா இந்த கோர்ட் கேஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் மேல ஸ்டேவோ இல்ல ரிசல்ட் மேல ஸ்டேவோ எதுவுமே இல்லை. ஓகேவா, இது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. தென் இந்த பெட்டிஷன் அண்ட் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மொத்தம் 15 பேர். 15 வேகன்சிஸ் have been ordered to be reserved for the petitioners. No appointments shall be made against these posts until further orders. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட அந்த 15 பெட்டிஷனர்ஸ்க்கும் அவங்களோட அந்த 15 வேகன்சிஸையும் ரிசர்வ் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ இந்த பிசிக்கல் ரிசல்ட் உங்களுக்கு வந்தாலும் சரி, பிசிக்கலுக்கு எத்தனை பேர் போறீங்கிற ரிசல்ட் வந்தாலும் சரி, இதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறது இல்லை. சிசிஏ ரிசல்ட்னு ஒன்று வரும் இல்லையா ஃபைனலா, அந்த சிசிஏ ரிசல்ட்ல இவங்களுக்கான அந்த 15 வேகன்சிஸ் மட்டும் இருக்காது. ஓகேவா, 15 ஷார்ட் ஃபாலா அவங்க ரிசல்ட் விடுவாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இவங்களோட இந்த 15 வேகன்சிஸும் ரிசர்வ்ட். ஸோ இந்த கேஸ் என்னதான் ஆகுது, ஒன்று அவங்களுக்கு ஃபேவரா கேஸ் போதா இல்லை ரயில்வேக்கு ஃபேவரா கேஸ் போதா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இவங்க ஃப்ரெஷ்ஷா அகைன் ஒரு ஃபைலிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15 கேண்டிடேட்ஸ்க்கு தான் இப்போ அடுத்த ப்ராசஸ். அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டோ இல்லை அதர் சிசிஏ கேண்டிடேட்ஸ்க்கோ ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா, permission has been granted to declare the results of all remaining vacancies. இந்த 15 தவிர, இந்த 15 சிசிஏ வேகன்சிஸை தவிர மற்ற எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு permission has been granted. Therefore, there is no complete stay on the recruitment process or the declaration of the results. The court has directed the respondents to file their counter affidavit or reply, after which further proceedings in the main case will be taken up. ஸோ இவங்க இந்த 15 பேர் பெட்டிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை ஃப்ரெஷ்ஷா ஒரு அஃபிடேவிட் அண்ட் ஒரு ரிப்ளை கொடுக்க சொல்லியிருக்காங்க. தென் அவங்க 15 பேருக்கும் அண்ட்
ரயில்வேவோட சைட் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். கன்க்ளூஷன். ஸோ only 15 vacancies have been kept reserved for the petitioners, while the results for all other vacancies may be declared and the recruitment process can continue accordingly. So clear ஆயிருக்குமா? இந்த 15 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமான ரிசல்ட் ப்ராசஸ், பிசிக்கல், டிவி, மெடிக்கல் இதெல்லாம் தொடரப்போது, எந்த விதமான ஸ்டேவும் இல்லை. ரைட்டா? இதையே நான் தமிழ்லையும் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கிளியரா புரியும் அப்படின்னு சொல்லி. தெலங்கானா உயர்நீதிமன்றத்தின் குரூப் டி தேர்வு உத்தரவு. மதிப்பிற்குரிய நீதிமன்றம் இடைக்கால விண்ணப்பத்தை தீர்க்கும் போது பின்வரும் முக்கியமான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. என்னென்ன? வழக்கு தொடர்பாளர்களுக்காக 15 காலியாக உள்ள பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் உத்தரவுகள் வரும் வரை இந்த பணியிடங்களுக்கு நியமனங்கள் செய்யப்படாது. மீதமுள்ள அனைத்து காலியிடங்களுக்கான முடிவுகளை அறிவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே நியமன செயல்பாடு அல்லது முடிவுகள் அறிவிப்பு முழுமையாக தடை செய்யப்படவில்லை. மறுபதில் அல்லது எதிர் ஆவணம் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் பின்னர் முக்கிய வழக்கில் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முடிவுரை. வழக்கு தொடர்பாளர்களுக்காக 15 பணியிடங்கள் மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மற்ற அனைத்து காலியிடங்களுக்கான முடிவுகள் வெளியிடப்படலாம் மற்றும் நியமன செயல்பாடு தொடரலாம். ஸோ ஃபர்தரா எல்லா ப்ராசஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எதையும் நிறுத்தி வைக்காதீங்கன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன? டோட்டல் வேகன்சி என்னமோ அதுல இருந்து 3 மடங்கு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 3 டைம்ஸ். ஓகே, 3 டைம்ஸ் தி கேண்டிடேட் செலக்ட் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வேகன்சினா 3000 பேர் எடுப்பாங்க. அந்த 3000 பேருக்கான லிஸ்ட் வரும். எக்ஸாம்பிள். ஸோ இந்த 3 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் யார் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் வரும். இது என்ன லிஸ்ட்? பிஇடிக்கான லிஸ்ட். இது என்ன லிஸ்ட்? பிஇடி லிஸ்ட். யாரெல்லாம் பிசிக்கலுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கிற லிஸ்ட் தான். இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. அதையும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ அந்த பிசிக்கலுக்கான லிஸ்ட்டை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது எப்போனாலும் வரலாம். ஸோ ரயில்வே சில சமயம் ஃபாஸ்டா போடுவாங்க, அப்படி இல்லைன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 1 வீக் ஆகலாம். எனி டைம் எக்ஸ்பெக்டட். சரியா? எப்போனாலும் போடுவாங்க, இல்லைன்னா மேபி ஒரு 1 வீக் ஆகலாம். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? தென் இந்த பிசிக்கல் முடியும் இல்லையா, இந்த பிசிக்கல் குவாலிஃபை ஆவாங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸ் தான் டிவி மெடிக்கலுக்கு செலக்டட்னு ஒரு லிஸ்ட் வரும். டிவிஎன் மெடிக்கலுக்கு நீங்களாம் செலக்டட் அப்படின்னு அந்த லிஸ்ட் வரும்போது தான் சிசிஏவோட ரிசல்ட்டும் வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சிசிஏக்கு நோ பிசிக்கல் இல்லையா, சிசிஏக்கு யாருக்கும் பிசிக்கல் கிடையாது. ஸோ செலக்ட் ஆன சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் இப்போ வராது. இவங்க குவாலிஃபை ஆகுறாங்க இல்லையா, அந்த டிவிஎன் மெடிக்கல் லிஸ்ட் வரும் இல்லையா, அதுல சிசிஏவோட லிஸ்ட்டும் வரும். இதுவும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தென் இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். நான் இதை பத்தி குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சதுமே ஒரு வீடியோ பண்ணேன். அதுதான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ரா மார்க் 75+ இருக்காங்க, 85+ இருக்காங்க, 80+ இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த வீடியோலயே நான் சொன்னேன், உங்களுக்கு இத்தனை மாசம் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ பிசிக்கலே கரெக்டா இந்த டைமுக்குள்ள ரன்னிங் ஓட முடியாதவங்க கூட ரன்னிங் ஓடி இருக்கலாம் இந்த டைம்ல. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கலாம். பட் எல்லாரும் பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்றீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அடிக்கடி என்கிட்ட இந்த டைமுக்கு நான் ரன்னிங் ஓடுறேன், இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மார்க் ரா மார்க்கே ஒரு 70+ வச்சிருந்தீங்கன்னா கூட, ஏன்னா யாராலையும் கட் ஆஃபை கரெக்டா சொல்லவே முடியாது, அதையும் கிளியரா சொல்லிக்கிறேன். ஸோ ரா மார்க்கே ஒரு 70+ இல்லை 75+ வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேசிஸ்ல நீங்க பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த பிசிக்கலுக்கான லிஸ்ட் வர்றதும் அண்ட் இதுக்கப்புறம் பிசிக்கலுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ் அவ்வளோதான். நான் ரயில்வே பொதுவாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்சில் வந்து பிசிக்கல் டக்குன்னு வச்சுக்குவாங்க 2 to 3 வீக்ஸ். அதே மாதிரி கண்டிப்பாக ஜூலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜூலை மந்த்ல. ஓகேவா? ஜூலை மந்த்ல. ஸோ உங்களுக்கு அதுவும் தெரியும் நான் நம்புறேன். பிசிக்கல்ல டோட்டலாக 2 ஈவெண்ட். மேலா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சம் ரூல்ஸ், ஃபீமேலா இருந்தா அவங்களுக்கு சம் ரூல்ஸ். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டா இதுதான் நடக்கும். 35 கிலோ எடை இருக்கக்கூடிய சாண்ட் பேக்ஸ் இருக்கும், ரெடியா இருக்கும், நிறைய மூட்டை இருக்கும், மணல் மூட்டை. அதை நீங்க தூக்கிட்டு நீங்க ஷோல்டர் மேல வைக்கலாம், இல்ல வயிறு கிட்ட நம்ம பிடிச்சிப்போம்ல ஒரு மூட்டையை, அந்த மாதிரி அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அந்த 35 kg ஒரே சான்ஸ்ல நீங்க கீழே போடாம தூக்கிட்டு 100 meters நடந்து போனோம் 2 minutesல. கொஞ்சம் ஸ்பீடா நடந்தாவே முடிச்சிடலாம் இந்த ஈவெண்ட். ஓகேவா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தால் அவங்க 20 kg சாண்ட் பேக் தூக்கிட்டு 100 meters போகணும் 2 minutesல. இந்த ஈவெண்ட்ல நீங்க அந்த மணல் மூட்டையை கீழே போடக்கூடாது, இன்னொரு சான்ஸ் கிடைக்காது.
ஓகேவா? இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற பட்சத்துல அடுத்த ஈவெண்ட்டான ரன்னிங் இருக்கும். ஸோ ரன்னிங் எப்படி? கையிலையும் கால்லையும் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அதுல டைமிங்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்களா அப்படின்னு. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 1000 மீட்டர்ஸ் ரன்னிங், அதாவது 1 கிலோமீட்டர் நீங்கள் 4 minutes and 15 secondsல ரன் பண்ணி முடிக்கணும். ரைட்டா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அதே 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸ் 5 minutes and 40 secondsல நீங்கள் ரன் பண்ணி முடிக்கணும். இந்த 2 ஈவெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா சேம் டேவே நீங்கள் ஃபிசிக்கலில் குவாலிஃபைடா இல்லை டிஸ்குவாலிஃபைடான்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கான டிவி அண்ட் மெடிக்கல் லிஸ்ட் வரும், அதாவது குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு. அப்போ டைரக்ட் டிவி அண்ட் மெடிக்கலுக்கு சிசிஏ கேண்டிடேட்ஸ் டைரக்டா போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம குரூப் டில அடுத்து நடக்க போறது. ஸோ இப்போ இந்த பிசிக்கலுக்கான லிஸ்ட் எப்போ வரும்? எப்போ வேணாலும் வரலாம், மேக்சிமம் டிலே பண்ணாலும் 1 week உள்ள வரும். ஸோ இது வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இனிமேவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே 1000 meters ஓடாதீங்க, பொறுமையா ஜாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டைமை ட்ராக் பண்ணுங்க. டைமை ட்ராக் பண்ணி தென் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான டைமில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்க. ஸோ நல்ல ரா மார்க்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள், விட்டுறாதீங்க. ஃபிசிக்கலாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். 2022 ஃபிசிக்கல் நல்லபடியாக முடிச்சு இப்போ 2023 அப்பாயின்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் கம்ப்ளீட் ஆன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நானும் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்ப விரைவில், ஓகே, சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் வரப்போகுது. பிஇடி லிஸ்ட் வரப்போகுது, சிசிஏ ரிசல்ட்ஸும் வரப்போகுது. வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.